எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூ எடுத்து ஒரு மாலையிடு, விழிநீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. இன்னும் பங்குனியோட 10 மாசம் ஆகுது. பணத்தை எப்ப தருவான்னு தெரியல. இன்னைக்கு வரட்டவன விடவே கூடாது. இவன் தனியா போமா? என்னடா விஷ்ணு இங்க நிக்க? நீ பார்த்தா புலம்புற மாதிரிதான் இருக்கும். உனக்காக தான்டா காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்காகவா? எனக்காக எதுக்கு பண்ணிக்க? டேய், பணத்தை வாங்கினியா, அது திருப்பி தரணும். உனக்கு என்ன இருக்கா? இப்படி பணத்தை நான் வாங்கினா அப்படிதான் சீனே இல்லையா? நான் எப்ப வாண்ட வாங்கினேன்? அதான்டா இப்ப கடன் கொடுத்தவன் தான்டா இப்ப ஊர்ல எல்லாரும் கடன்காரனா தெரியுதான். கடனை வாங்கினவன் நல்லா ஜாலியா இருக்கான். சரி, நீ பணம் தரும்போது என்ன சொன்ன? நம்ம நட்பு நிலைக்கன்னா எதையும் மறப்போம் மன்னிப்போம்னு சொன்னான். இப்போ வந்துட்டு பணத்தை கேட்கான். சொன்னேன்டா, அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? சரி, நான் உன்ட பணத்தை வாங்கின விஷயத்த மறந்துட்டேன். அதே மாதிரி நீயும் பணத்தை கொடுத்த விஷயத்த மறந்துரு. நான் சொன்னது வேற, நீ சொல்ல வேற. நமக்கு பிரச்சனை வந்தோம்னா நம்ம நட்புக்குள்ள மறப்போம் மன்னிப்போம் சொன்னேன். ஒழுங்கு மரியாதை பணத்தை தர முடியுமா முடியாதா? ஏன்னா இப்பதான் வளகாப்பெல்லாம் இப்பதான் பார்த்தேன். எல்லாம் முடிஞ்சது, துட்டு அம்முடி செலவாயிடுது. வேற வாடா பண்ணி தார, ஏதாவது கேட்டீங்க இருந்தா சொல்லுவேன், வந்து போ. நீயே ஓசிஜோதான் நீங்க பேருப்ப. நீ எல்லாம் எங்க செலவு பண்ணி வளகாப்பு நடத்த போற? இங்க பாத்துக்கங்க, பணத்தை தந்துரு. இங்க பாத்துக்கங்க, இந்த ஃப்ரெண்டுமாரோட எல்லாம் பணம் வாங்கவே கூடாது. எப்படிலாம் அவமானப்படுத்தாங்க அவரு. ஏய் போடா, எஸ்கேப் தாத்தா வீட்டுல கல்யாணம் நடக்கும். என்னென்னமோ சொல்லி உலகிட்டு போயிட்டான். எப்ப பணத்தை தரேன் கூட சொல்லாம போயிட்டானா? வாடா மேலே. என்னடா கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கி இருக்கு. இன்னைக்கு என்ன குடி ஓடுறோம்? மூதேவி குடிச்சு 4 நாள் ஆகும் மூதேவி. நான் குடிய நிப்பாட்டியே. அது நேற்று வண்டியில் போகும்போது கண்ணில் தூசி பட்டுச்சு, அதனால கண்ணு கலங்கிருக்கு. ஒரே வாக்கில் மோர பார்க்கக்குள்ள அப்படி குடியாரம் பார்த்து பார்த்து இந்த நாடகம் எல்லாம் குடியாரம் தான் பேர் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படி குடிய நிப்பாட்டினாலும் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. நானாட்டு குடிக்கும் போதாட்டு ரொம்ப ஜாலியா இருந்தேன். இந்த குடியை நிப்பாட்ட 4 நாளா ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சாலும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் ரஞ்சிதாவை நான் எப்படி காப்பாற்ற போறேன், எனக்குன்னு ஒரு 2 பிள்ளை பத்த நான் எப்படி வாழ போறேன், அதெல்லாம் நினைக்கும் போது இதுக்கு அந்த குடியே பெற்றுங்க அளவுக்கு தோணும் போலுங்க. எப்படிதான் இந்த குடிக்காம இருக்காங்கன்னே தெரியல. விமல், என்ன தயக்கம்? போதையிலிருந்து விடுபட்ட நீங்க இப்போ காதல் படியில ஏறதுக்கு எதுக்காக இவ்வளவு தயக்கம்? காதல் கொண்ட கண்ணியால் எதற்கும் தயங்கலாக இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தயக்கம்? எனக்கே இவ்வளவு ஆலோசனை சொல்லிட்டு இப்போ நீங்க எப்படி தயங்கலாமா? எல்லாம் ஆலோசனை ஃப்ரீயாவே நம்ம சொல்லிடலாமா? அவங்களுக்குன்னு வரும்போது தான் தெரியும் வாந்தியும் பேதியும் எப்படி இருக்குதுன்னு. அதை நம்ம என்ன சொல்ல? வா சந்தியா, விமலை பாரு, எல்லாத்தையும் இழந்துட்டாராம். இனி என்ன இருக்கு சந்தியாவுக்குன்னு கேக்குறாரு. என் விமலோட மூச்சு காத்து இருக்குது. என் விமலோட உள்ளத்துல நான் இருக்கனே. இந்த விமலா மட்டும் இருந்தா போதும். இந்த சந்தியாவுக்கு வேற எதுவும் வேண்டாம். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சந்தியா. உங்க அப்பா என்னை ஏத்துக்கிடுவாரா, இல்ல இந்த ஊர் தான் என்னை ஏத்துக்கிடுமா? உன்னையோட வாழ்றதுக்கு இந்த காதல்ங்கிற தகுதியை விட வேற என்னதான் என்கிட்ட இருக்குது? காதலுங்கிற ஒரு தகுதி போதும் விமல். சரி வாங்க, நாம அப்பா கிட்ட போய் பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கலாம். தேவி, நாங்க போயிட்டு வரோம். சரி, பார்த்து போங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே வேணும். வல்லவியா, தங்கமானவியா, என் பொண்ணு தாமியா எல்லாத்துக்கும் காரணம். இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்களோ? அப்பா, உங்களுக்கு தான் இந்த லவ் பத்தி நல்லாவே தெரியுமே, அப்புறம் ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க?
எல்லாம் தெரிஞ்சுதாம்மா பேசுறேன், எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். என்னம்மா பண்ண போறீங்க? அந்த நேரத்துல 5-6 பொட்ட பிள்ளைய வச்சவங்க கூட இந்த போராட்டம் போராடலாமா? ஆனா ஒத்த பிள்ளை உன்னை நான் பெத்து வச்சுக்கிட்டு உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கறதுக்கு நான் போராடுற போராட்டம் இருக்கேம்மா. என்னம்மா செய்ய? அப்பா, இவரு எனக்காக மாறி இருக்காருப்பா. எனக்காக எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருப்பா. உனக்காக மாறிட்டாரா? எப்படி இப்ப மாறிட்டாரு? சார் வாங்க சார், மாறிட்டீங்களாம? என்ன பண்ண போறாரு? சர்டிபிகேட் என்ன வச்சிருக்காரு? என்ன தொழில் பண்ண போறாருமா? அது வந்து சொல்லுறேன். உங்க பொண்ணை காதலிச்சுட்டேன், அதனால எல்லாத்தையும் இழந்துட்டேன். படிப்பை இழந்துட்டேன், வாழ்க்கை இழந்துட்டேன், முன்ன பின்ன அனுபவம் எதுவுமே இல்லாம போயிருச்சு, எல்லாமே உங்க பொண்ணுதாம்னு ஆகி போச்சு. அப்படித்தானே சொல்ல வர போறீங்க? படிப்பறிவு இல்லாத காலத்துல கூட அனுபவத்தை வச்சு ஏதாவது ஒரு தொழிலை படிச்சுக்கலாம். உங்ககிட்ட அனுபவமும் இல்ல, படிப்பும் இல்ல. இந்த லட்சணத்துல என் பொண்ணை எப்படி உங்களுக்கு கட்டி கொடுக்க முடியும்? அப்பா, அவர் என் மேல வச்சிருக்க காதல் இருக்கேப்பா. காதல் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியுமா? அது வாலிப பருவத்தில் வர நோய். இந்த வியாதியை வச்சுக்கிட்டுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது தங்கம். செல்லம் கேளுடா. உண்மைதான் மாமா, உண்மைதான். இந்த காதலை மட்டும் வச்சு வாழ முடியாது அதுக்கு. ஆனா நான் உண்மையா சந்தியால லவ் பண்றேன் மாமா, அது போதாதா? அதுக்காக நான் எப்படி இருந்த நானே இந்த அளவுக்கு மாறி இருக்கேனே, அது போதாதா? மாறிடுவீங்க. இன்னைக்கு மாறி இருப்பீங்க, நாளைக்கு உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிச்சு கூட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில மறுபடியும் இந்த குடிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? என்ன நிச்சயத்துல நான் உங்களுக்கு என் பொண்ணை தருவேன்? மாமா, உங்க வார்த்தைக்கு என்ற சத்தியமா பதில் இல்லை. ஆனா சத்தியமா சொல்றேன், என் ரஞ்சிதா காண்டி சத்தியமா நான் வாழ்ந்து காட்டுவேன். என் காதல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு நான் வாழ்ந்து காட்டுவேன். நான் காதல் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சு இருந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு தெரியாமலே போச்சு. இப்பதான் எனக்கு புரியுது. நல்ல வேளை நான் சந்தியா சம்மதம் சொன்னோடனே ஏதோ ஒரு கோயில் குளத்துக்கு கூட்டு போய் கல்யாணம் பண்ணாம உங்ககிட்ட கூட்டு வந்தது நல்லதா போச்சு. இந்த காதல் பண்ணதுனால தான் இவ்வளவு சங்கடத்தை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. இனிமேலும் நான் என் காதல் மேலையும் என்னைய உயிர்குறா விரும்புறேன் என் சந்தியா மேலையும் பழி போட விரும்பல. நான் கடைசி வரைக்கும் இனிமே என் சந்தியா தான் உலகம்னே நான் வாழ போறேன். நான் அப்படித்தான் உண்மையா அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன். சந்தியா, நீயும் அப்படித்தானே? ஏன் விமல், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் இல்லையா? என்கிட்ட படிப்பு இருக்கு, நல்ல வேலை இருக்கு. நம்மளும் நல்லா சேர்ந்து 4 பேர் மாதிரி வாழ்ந்து காமிக்க தான் போறோம். எப்படி? இவ்வளவு நேரம் நான் படிச்சு சொன்னேனடா. நான் சொன்னது ஒண்ணு உன் காதுல ஏறல, மரமண்டல ஏறல. அப்பா, என் ஒருத்திக்காகவும் என் மேல வச்சிருக்கிற காதலுக்காகவும் என்னையே நம்பி வந்த விமலை விட்டுட்டா. அவர்கிட்ட காசு பணம் இல்லைன்னு அவரை விட்டுட்டா என் காதல் பொய்யாகாதா? இல்ல எனக்காக அவர் மாறின அந்த மாற்றம் பொய்யாகாதா? அப்பா, நாங்களும் நல்லதொரு வாழ்க்கையை வாழதான்ப்பா போறோம். எங்களை நம்புங்க. இங்க பாருங்கப்பா, தயவு செஞ்சு எங்க காதலை நீங்க ஏத்துதான் ஆகணும். இல்லைன்னா நாங்களும் ஒரு கோயிலோ இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸோ போய் எங்களை நிக்க வச்சிடாதீங்கப்பா. இவ்வளவு தூரம் பேசிட்டு இல்லம்மா. சரி, உங்க வாழ்க்கை உங்க கையில. இந்த சமுதாயம் சொல்லட்டும் அவன் நல்லவன்னு, அந்த சமுதாயம் சொல்லட்டும் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நான் யோசிச்சு பாக்குறேன். சரி மாமா, எங்களை ஒரு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிருங்க. முதல்ல நீங்க திருந்தி நல்லா வாழறதுக்கு வழியை பாருங்க. அதுக்கப்புறம் பெரியவங்கிட்ட கேட்டு ஒரு முடிவு பண்ணுவோம். என்னமோ பண்ணி தொலைங்க. சந்தியா, உங்க அப்பா என்னெல்லாமோ பேசிட்டு போயிட்டு இருக்காரு, சேர்த்து வைப்பாரா எப்படி? அது ஒண்ணும் இல்ல, அவர் கோவக்காரர் தான், ஆனா நல்ல குணமுள்ளவரு. நம்ம வாழ்க்கைய எப்படியும் அவர் காப்பாத்துவாரு, நம்மளையும் ஜெயிக்க வைப்பாரு. ஏதோ சொல்ற, நம்பினாதான். சரி, நம்புறேன். சரி, வாங்க பார்க்கலாம்.